ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி பஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, எல்லாருக்குமே சமோசானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா நான் இன்னைக்கு இந்த சமோசா கொஞ்சம் புதுசா உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். பணியாரக்கல்லுல சமோசா இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இவ்வளவுதானா சமோசா செய்யறதுக்கு அப்படின்னு நீங்களே நினைச்சு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு சீக்கிரமும் வேலையை முடிஞ்சிடும். ஷேப் பண்ண தேவையில்ல, நம்ம கட் பண்ணி ஷீட் எடுக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. மாவை மட்டும் பிசைஞ்சு நான் ஒரு வித்தியாசமான முறையில செஞ்சு காமிக்க போறேன். பணியாரக்கல் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இதை எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோஸ்க்கு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். இந்த சமோசா செய்யறதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் வந்து டைஜஷனுக்காக சேர்க்கறது. கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆயிலில் செய்கிறதுனால கொஞ்சம் அந்த ஓமம் சேர்த்து செய்யும்போது நம்ம சாப்பிடும் போது சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் ஓமம் ஆட் பண்ணுறோம். ஓமத்தை டேரெக்டாக சேர்க்காம லைட்டாக கையில் தேய்ச்சிட்டு சேருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மாவை பிசையணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாகிட்டாலும் நமக்கு மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது. ஸோ அதனால் அளவாக நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் அந்த சாஃப்ட்னஸ் வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். பவுலில் வந்து எனக்கு கொஞ்சம் மிக்சிங் பண்ண முடியல, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் ஒரு பிளேட்டில் நான் சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்சிங் பண்ணுற பவுல் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா ஹோல்ஸ் போகிற மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான். மாவு அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மட்டும். நெக்ஸ்ட் ஸ்டஃபிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல் பாயில்டு ஆகணும். 5 இல்லை 6 விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். அது கம்மியாக விடலாம் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி. எங்கள் வீட்டு குக்கரில் பார்த்தீங்கன்னா 5-6 விசில் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வெளியில் ஃபுல்லாக வெந்திருக்கும், அந்த உள்ளே வேகாமல் இருக்கும். ஒரு சில இதில் வந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விசில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ விசிலெல்லாம் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே குறன்னு இருக்கிற மாதிரி லைட்டாக மட்டும் இதை நசுக்கி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு பண்ணலாம், பட் ஃபைன் பவுடர் ஆகிடும். அந்த குறன்னு தன்மை டேஸ்ட் இருக்காது. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம நசுக்கி சேர்க்குறோம். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் அந்த டேஸ்டியும் நமக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு அப்படியே ராவாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குறன்னு நம்ம பொடிச்சு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 3 பச்சை மிளகா, ஒரே ஒரு துண்டு இஞ்சி மட்டும் சேர்த்துருக்கேன். இதையுமே நல்லா நச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே டேரெக்டாக போடுறத விட இந்த மாதிரி நச்சு போடும்போது டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸ்பைசினஸ்க்காக 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தோம் பாருங்கள். தோல் எல்லாமே உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசிக்கிறதை வச்சு நம்ம ஃபுல்லாக மசிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன கட்டி கூட இல்லாமல் ஃபுல்லாக மசிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் அங்கே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த பிளேட் பத்தலை, அதனால் திரும்பி வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஃபுல்லாக மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங் தேவையான ஒவ்வொரு பொருளாக நம்ம இப்போ சேர்த்துட்டு மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தனியா, சீரகம், சோம்பு 3 பொருள் தான் சேர்த்துருக்கோம். இதை லைட்டாக மட்டும் வறுத்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி நம்ம நச்சு வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக போட்டு அந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பொருளை சேர்த்துக்கலாம். அப்படியே டேரெக்டாக சேர்க்க வேணாம். கொஞ்சம் நமக்கு அந்த பொருளோட ஃப்ளேவர் அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சோம் பாருங்கள், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் உண்மையிலே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பூரிக்கிழங்குலாம் பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரியே கிட்டத்தட்ட கொஞ்சம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு மிளகாய்த்தூள் மட்டும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த கலரும் கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசினஸ் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். 2 நிமிஷம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் வந்து கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி சேர்க்குறேன். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் சேருங்க, இல்லைனா பரவாயில்ல. காஞ்ச பட்டாணியை வேக வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி பச்சை பட்டாணி வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும் தேவையில்லை. லைட்டாக நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே அது நல்லா குக் ஆகிடும். கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். லாஸ்ட்டாக வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி சேர்க்கும்போது இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் அதை க்ரஷ் பண்ணிட்டு சேருங்க கையிலேயே. இது போடும்போது அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு மசாலா டேஸ்ட் அந்த கொடுக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே பூரி கிழங்காவும் நீங்கள் சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே. இதை நம்ம வந்து பனியார சட்டியில் நம்ம சமோசா தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம். 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு முன்னாடி விட. இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது கரெக்டாக இருக்கும் எல்லா டைமிங்கும். அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். சின்ன உருண்டையை எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு இதை கையாலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உருளைக்கிழங்கோட ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்குள்ளே பன்னீர் வச்சுருக்கேன் நான் உள்ள. ஸோ உங்களுக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணோட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சீஸு அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பன்னீர் தான் சேர்க்குறேன். ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு அப்படியே மாவை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா சுற்றி ரவுண்ட் பால் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துடணும். இந்த சமோசா சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே. பனியார சட்டியில் இந்த மாதிரி ஒரு சமோசா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியாது. புதுசாக இருக்கும் உங்களுக்கே இது செய்யும்போது சாப்பிடும்போது. கையிலே தான் ஸ்ப்ரெட் பண்ணணும் மாவை. சப்பாத்தி கட்டையில் போட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு வராது. கையிலே பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த மாவை ஃபுல்லாக வெளியில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கூட கேப்பே இருக்குதா, ஏன்னா கேப் இருந்துச்சுனாலும் நமக்கு ஸ்டஃபிங் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி மாவை ஃபுல்லாக ரவுண்டாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இதை அப்படியே பனியார சட்டியில் போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். சமோசா பண்ணும்போது மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், நம்ம ஆயிலில் போட்டு ஸ்லோலே வச்சு ஃப்ரை பண்ணி எடுப்போம். இது நமக்கு அதிகமாக ஆயிலும் தேவைப்படாது. 1 ஸ்பூன் ஆயிலே போதும் இந்த சமோசா பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு சமோசா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்லோலே தான் ஃபுல்லாக வேக வைக்கணும். ஹையில் வச்சுடாதுங்க, ஏன்னா மாவு வேகணும். நம்ம உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் வேறு இருக்குது. அதனால ஸ்டவ்வு ஸ்லோலே வச்சு தான் குக் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சமோசா வேகிறதுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடும். ஸோ அதனால் ஸ்லோலே வச்சு வேக வைங்க. ஆயிலில் நம்ம பண்ணும்போதுமே நமக்கு இந்த டைமிங் எடுத்துக்கும். கையில் கூட இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பூன் அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளில். ஸ்டவ்வு ஸ்லோலே இருக்கணும். அதே மாதிரி அப்பப்போ திருப்பி விடணும். இந்த மாதிரி ஸ்பூனோ கையோ எது வேணாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு குக் ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டிங்கனாலும் நமக்கு ஒரு பக்கம் மட்டும் கருகிடும். நெக்ஸ்ட்லாம் குக் ஆகாமல் இருக்கும். அதனால் அப்பப்போ வந்து ஈவனாக எல்லா பக்கமும் குக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி திருப்பி விடணும். இந்த சமோசா வந்து வெந்துருச்சுன்னா நல்லா கலர் மாறும் சுற்றி. அப்போ தான் நம்ம இதை எடுக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். அப்படியே இந்த மசாலோட சாப்பிடும்போது உண்மையிலே சொல்கிறேங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களே அசந்து போயிடுவீங்க. ஆக்சுவலாக நம்ம சமோசா செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மாவை ஃபுல்லாக திரட்டிட்டு அதுக்கப்புறம் ஷீட் மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து அந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப ஈஸி. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதிகமாக ஆயில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அது கோதுமை மாவில் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறோம். குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இந்த சமோசாவை சாஸோடு ஷேர் பண்ணி சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்சமாக உள்ள சாஸை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் சூப்பராக இருக்குங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். புதுவிதமான முறையில் பனியாரக்கல்ல சமோசா செஞ்சு காமிச்சிருக்கேன். சமோசா டேஸ்ட் எப்படின்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சமோசா இப்படியே சாப்பிட்றத விட கொஞ்சம் சாஸ் விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லீவு டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. புதுவிதமாக பனியாரக்கல்ல செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நீங்களே அசந்து போயிடுவீங்க. அதுவும் ஆயில் அதிகமாக நமக்கு தேவையும் படாது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.